ஹாய் உறவுகளே, எல்லோருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம்ப்பா. சமையல் செய்ய போகிறேன். இப்போ அரைச்சி வச்ச சிக்கனும் அரைச்சி வச்ச இது காடை கிரேவியும் பண்ண போகிறேன். அதை காரணம் பாருங்கள். அண்ணாண்ட பக்கமாக கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். காடை வாங்கியிருக்கு. இப்போ இது வந்து சிக்கன் குழம்புக்கு காடை கிரேவிப்பா. இப்போ இதை இதுதான் வந்து மசாலா அரைச்சி செய்ய போகிறேன். இது வந்து குடமிளகா தொக்கு. என் பொண்ணு வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாது, அதுக்கு செய்கிறேன். அது அவங்க தம்பி ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து சாப்பிடாம விட்டா, அதனால் இப்போ அவளுக்கு அது செய்கிறேன், இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு. கேஸ் பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், இதுக்கு மசாலா கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இது வந்து தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இதை வதக்கி அரைக்கணும்ப்பா. இது எல்லாமே மசாலா. ஆமாம், இது மசாலா. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, இது எல்லாமே கொட்டிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா இது வந்து வறுத்துக்கலாம்ப்பா. இது நல்லா வறந்த பிறகு நம்ம வந்து இது காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இது வந்து பட்டு பொண்ணுக்கு ஈரல் வேகுது. என் பொண்ணு சாப்பிடாதுன்றதுனால செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? பையன் கேட்டான் காடை, அதனால் வாங்கிட்டு வந்து செய்கிறோம். காடை வேணும்னா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பொன் வறுவலாக வந்துச்சுன்னா நம்ம இது அள்ளிட்டு அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் தக்காளி எல்லாம் வறுத்திக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்குறோம்பா. தக்காளி கீழே இருக்குது, இது இல்லை கீழே இருக்குது. இது தாளிக்குது. இப்போ கொஞ்சோண்டு தக்காளி போட்டுக்கலாம்ப்பா. சும்மா இது மசாலா கிரேவி பண்ணுறோம் இல்லையா, காடை கிரேவி, சிக்கன் குழம்பு, அதனால் கொஞ்சம் தக்காளி போட்டோம்னா தான் அது திக்கு வரும். அதனால் போட்டுக்கலாம். அவ்வளோதான்ப்பா, இது மசாலா ரெடி. அது எல்லாம் வறுத்ததை காமிச்சேன். இப்போ இது வந்து வறுத்து இது ஆற வச்சு ரெண்டும் ஒன்றா தான் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு வதக்கலாம்ப்பா. நல்லாயிருக்கும் வாசனையாக. கொஞ்சம் புதினா, இது பாருங்க, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வதக்கி அரைச்சோம்னா மசாலா வாசனையாக இருக்கும், நீச்சி வாடை அடிக்காது. அதுதான் அதுக்கோசம் அது போட்டது கொஞ்சோண்டு. அவ்வளோதான், வதங்கிடுச்சுப்பா. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு உறவுகளே. நாங்கள் பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு கமகமன்னு வாசனையாக இருக்குது. அந்த புதினா கொத்தமல்லி போட்டாலே அது ஒரு வாசனை தான். இதை அரைச்சி நம்ம மசாலாவை சேர்த்தோம்னா அந்த கறி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான்ப்பா வைக்க போகிறேன் சிக்கன் குழம்பு. காடை கிரேவி மண் சட்டியில் வைக்க போகிறேன். சிக்கன் குழம்பு வந்து குக்கரில் வைக்க போகிறேன். அது பல்லுக்கு எங்கள் அம்மா கசி, அதுன்னு அதில் வைக்கிறேன். கேஸ் பற்ற வச்சாச்சுப்பா ரெண்டுத்துக்கும். இது காடை, இது வந்து சிக்கன் குழம்புக்கு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஏற்கனவே ஊற்றிட்டேன், உங்களுக்கு காட்டுறதுக்கு ஊற்றுறேன். இதுலேயுமே ஊற்றிட்டேன். கடலை எண்ணெய்ப்பா. ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம்ப்பா. வேறு எதுவும் நம்ம போட இல்லை, சோம்பு மட்டும்தான். பொரிட்டோம், எண்ணெய் காயில் இன்னும் பொரிட்டோம். இதுக்கு வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. காடை இது நல்லா இதுவாகிடுச்சு, சூடாகிடுச்சு. இது இன்னும் சூடாகும். காட்டு போடும் போடும். இந்த அரைச்சாச்சு, மசாலா அரைச்சாச்சு வச்சுட்டேன். அது பாரு சூடாகுது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது வந்து இதுவாகிடுச்சு, பொரிஞ்சிடுச்சு. இதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெய் ஆமாம், காடைக்கு வந்து வதங்கிடுச்சுப்பா. தக்காளி போட்டுக்கலாம்.
காடை கிரேவி. இல்லை, இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சுப்பா. இப்போ வந்து நம்ம காடையை போட்டுக்கலாம். காடை அலசி எடுத்துன்னு அம்மா. இது 2 மட்டும் அவனுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. மீதெல்லாம் அரிஞ்சிட்டாங்க, சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சிட்டாங்க. காடை போட்டுக்கலாம். அரிஞ்சு அலசி எடுத்துன்னு நல்லா. ஏன்னா காடைன்னு கேட்டிருந்தான். நல்லா இந்த மாதிரி வதக்கணும். வதங்கிட்டோம். இப்போ இது வெங்காயம் வதங்கிச்சு. இதுக்கு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். சிக்கன் குழம்புக்கு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வதங்கிட்டோம், 2ம் வதங்கிட்டோம் நல்லா. இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா. மஞ்சள் தூள் நல்லா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதங்கினா கொஞ்சம் வாசனை போகும். நல்லா வதங்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏன்னா மசாலா போட போகிறோம் இல்லையா. தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுக்கிறோம்ல, அது போட போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு ரொம்ப போடாதுங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மசாலா போட்டுக்கலாம். இப்போது அரைச்சி இல்லைங்களா, அதில் இப்போ இதுக்கு குழம்புக்கு, அதுக்கு சிக்கன் குழம்புக்கு வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். இது வந்து வதங்கிடுச்சுப்பா. இது நல்லா வதங்கிச்சு தெரியும். இப்போ வந்து நம்ம கறி போட்டுக்கலாம். கறி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இது வதங்கிடுச்சுப்பா. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கிரேவிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வெந்துடும். அதுதான் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப வேணாம், நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுதான். இப்போ இது வந்து கறி போட்டாச்சு. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா. மஞ்சள் தூள் இது கொஞ்சம் கறி அதிகன்றதுனால ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கனுக்கெலாம் மஞ்சள் தூள் போட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து மஞ்சள் தூள் போட்டால் தான் அதோட இதுவே டேஸ்ட்டே வரும். இந்த இதுக்கு வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்ப்பா. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுதான். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டா போட்டுக்கலாம், ஏன்னா அதில் காரம் இருக்கும். அதில் அதனால் மிளகாத்தூள் கம்மி. இப்போ இந்த பொடி வந்து காடைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். தனியா, மிளகா, சீரகம் இதெல்லாம் கொட்டி வதக்கணும் பாருங்கள். அது எல்லாமே மிளகு, சீரகம்லாம் அதை பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக தூவினா வாசனையாக இருக்கும். அதனால் 2த்துக்குமே கூட தூவலாம். எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். மசாலா போட்டிருக்கேன்ப்பா. அதெல்லாம் போகிறோம். எடுத்து வச்சுரு. கொஞ்சோண்டு எடுத்து லாஸ்ட்டில் போட. இப்போ இதை கலரிட்டு நம்ம திட்டமான தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. நல்லா வெந்துச்சு, கிரேவியாக ஆகிடுச்சு பாருங்கள். காடை கிரேவி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓ, இது திட்டமாக தண்ணி வச்சாச்சு. நம்ம விசில் விட்டுக்கலாம். இதுக்கு அந்த பவுட்ரு போட்டு இறக்கிடலாம்ப்பா. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அந்த பவுட்ரு போட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் போட்டு அது கொஞ்சம் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். அவ்வளோதான். வாசனை நல்லா செம்மையாக இருக்குதுங்க. அதை வந்து விசில் விட்டுடலாம். விசில் போயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள்.
வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதான்ப்பா, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நான் முகத்தை காட்டலன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் பண்ணணும் இல்லை. என்ன செஞ்சேன்னு காடை கிரேவி, சிக்கன் குழம்பு, முட்டை ஆம்லேட் ஊற்றிக்கலாங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு இவ்வளோ தான் முடிச்சுக்கிறேன். பாய். சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இதுதான். பாய்.